அதனால என்ன பண்றோம், இந்த ஆபீஸ இனிமே பட்டு நாளையில இருந்து நம்மளுக்கு தான். ஓகே ஓகேவா? டன். நம்மளுக்கு தான் டன். ஹாய் டியர். என்ன டியர், டிவிலே முழுகிட்டியா? என்ன மாமா இன்னைக்கு ஸ்டெனோ லீவா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? அதான் நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களே. உங்க ஆபீஸ்ல புதுசா சேர்ந்த டைப்பிஸ்ட் உங்க மடியில உட்கார்ந்துருந்தாங்களாமே. எங்க பிடிச்சிருக்கோ உட்காருன்னு சொன்னேன். அது தப்பா புரிஞ்சுட்டு என் மடியில வந்து உட்காந்துக்கிட்டா. உங்களை திருத்த முடியாது பாங்க. லட்சுமி, உன் பேரை சொன்னலத்தான்னு மாத்தலான்னு இருக்கேன். ஏங்க வரும்போது ஜோசியர் யாராவது பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஆபீஸ் ஸ்டெனோ பேரு சொன்னலத்தா. நான் தூக்கத்துல வளர்னா கூட நமக்குள்ள பிரச்சனை வராது பாரு. ஆமாங்க, நேத்து தூக்கத்துல எதுக்கு சிரிச்சீங்க? அதுவா, நமிதா வந்தா கனவுல, அதான். கொஞ்ச நேரம் கழிச்சு எது கத்துனீங்க? நீல வந்த. ஏங்க நான் அவள அசிங்கமாவா இருக்கேன்? சீச்சி, உன்னை யாருன்னா அசிங்கன்னு சொல்லுவாங்களா? ரதி மாதிரி இருக்க. போய் தானே சொல்றீங்க. அடி கள்ளி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. சரி கோவிச்சுக்காத, நாளைக்கு சினிமா போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெடி ஆயிடு. நாளைக்கு சினிமாக்கு போறதுக்கு இன்னைக்கு எதுக்கு ரெடியா சொல்றீங்க? இப்பவே சொன்னா தானே நாளைக்கு போறதுக்கு ரெடியாவ. உங்கள் பிறந்த தேதிக்கும் பிறந்த நேரத்திற்கும் பொருத்தமான எண்ணில் உங்கள் பெயர் அமைந்திருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம், ஜெயிப்பது நிஜம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்க. பெயரியல் சாம்ராட், எண் கணித ரத்னா ராஜா. செல் நம்பர் 9841395544. நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டுமா? படியுங்கள். பிரியா பாலுவின் கைவண்ணத்தில் உருவான ஆயுளை அதிகமாக்கும் மகிழ்ச்சி மருத்துவம். ஏராளமான நகைச்சுவை துணுக்குகள் நிறைந்த புத்தகம். கிடைக்கும் இடம் நர்மதா பதிப்பகம், நானா தெரு, டி நகர், சென்னை 17. என்னங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் தாங்களேன். விளையாடாத, அது மட்டும் முடியாது. ஏங்க கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரி, இது வரைக்கும் உங்களை ஏதாவது கேட்டிருப்பேனா? ரொம்ப ஆசையா இருக்குங்க. நான் உயிரோட மட்டும் விளையாடாத, கண்டிப்பா அது மட்டும் முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பர்மிஷன் தாங்களேன். சரி சரி, ரொம்ப ஆசைப்படுற, சமைச்சு தொலை. ஆண்டவா, நான் உயிரை எப்படியா காப்பாத்துப்பா. சரி கிளம்பியா? கிளம்பாம உங்க வீட்டுல நான் சோறா சாட போறேன். சான்ஸ் தானே கிளம்புகிறேன். ஒரு நிமிஷம். என்ன? அந்த கேட்டை போட்டு போ. சரி போடுறேன். அடிக்கடி வரான். போறானே, ஆனா சான்ஸ் கேக்குறான். யாருனே தெரியாது. எனக்கு தெரிஞ்சால்தான். ஆனா ஒரு மாதிரி. அப்படியா? இவனுக்குலாம் எப்படி கொடுக்கறது? இருக்க மாதிரி நடந்துப்பான். ஆமா, ஆமா. இங்க இருக்குது அங்க சொல்லுவான், அங்க இருக்குது இங்க சொல்லுவான், நிறைய பொய் சொல்லுவான். கேரக்டர் நல்ல கேரக்டர் தான். சில நேரத்துல லூஸ் மாதிரி பண்ணுவான். பாத்தியா பாத்தியா, நான் என்ன சொன்ன பாத்தியா? என்னமோ பண்றான். என்ன பண்றான் பார். இன்டெலிஜென்ட் ஃபெலோ தான் அவன், புத்திசாலி தான். நான் என்ன சொன்னேன்? அவன் தப்பா புரிஞ்சுட்டு என்னென்னமோ பண்றான் பார். யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? சார் என்ன சொன்னாரு? கேட்டை போட சொன்னார்ல. ஆமா, போட்டு போ சொன்னாரு. அதுக்காக தான் கேட்டை எடுத்துட்டு இருக்க. எம்மா போயாங்க. ஏண்டா, நானும் 4 நாளா பாக்குறேன், கையில மொபைல் வச்சுன்னு இருக்க. ஏதோ ரொம்ப நேரம் பேசின்னு இருந்தாலும் பரவாயில்ல, வெறுமனே 4 நாளா அதை கையில வச்சு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய், ஒரு விளம்பரம் பார்த்தேன்டா. என்ன விளம்பரம்? உங்கள் கையில் ஒரு மொபைல் இருந்தால் தினமும் 5000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு விளம்பரம் பார்த்தேன்டா. அதை பார்த்ததுல இருந்து கையில வச்சுட்டு இருக்கிறேன். 5000 ரூபாய் தான் கிடைக்கல. ஒரு மொபைலுக்கு 5000, 2 மொபைலுக்கு 10,000 கிடைக்குமா? வச்சுக்கோ வச்சுக்கோ. ஏண்டா 10 நிமிஷம் வச்சுன்னு இருக்க, 10,000 வரவே இல்லையடா. டேய், 4 நாளா வச்சுக்கிறேன், எனக்கே இது வரல. பொருடா வரும். அட மட சாம்பராடிங்களா, வெறுட மொபைல் வச்சிருந்தா ரூபா வந்துடாதுடா. மொபைலை வச்சு பிசினஸ் பண்ணணும். அதான் மொபைல் வச்சிருந்தா ஆர்டர் நிறைய வரும். அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு பேசணும். அதனால 5000 ரூபாய் வருமே ஒழிய, இது மாதிரி மடையா இருக்கீங்களேடா. வெறும் மொபைல் கையில் வச்சுதான் காசு வந்துருமா?
ஓஹோ, அப்படியே அந்த விளம்பரத்துக்கு அர்த்தம். இது தெரியாம 4 நாளா கையில வச்சு வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏய் நீ உருப்பிட மாட்ட. 4 நாள் இல்ல 40 நாள் இப்படியே தான் உட்காந்துருப்ப. இத பாரு, நீ அவங்க சேர்ந்து உருப்பிடாமே போ. இல்ல 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 இல்ல. வீட்டுக்கு வா, கவனிச்சுக்கிறேன். ச்சே, அவசரமா கல்மண்டபம் போனோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு பார்த்து பஸ்ல போலான்னு பார்த்தா காசு இல்லையே. சரி, நம்ம பாக்கெட்ல என்னைக்கு காசு வச்சிருந்தோம்? எவனும் இன்னைக்கு வரலையே. எவனாவது பைக்காரன் வழி கேட்டு வந்தாலும் அவனை ஏமாத்தி அதுல போலாம். ஒரு இழிச்சுவாயின்னு வர மாதிரி தெரியலையே. ஆமா, யாரு ஒருத்தன் அட்ரஸ் கேட்கறான். அந்த அட்ரஸ் கேட்கறத நம்ம கிட்ட வந்து கேட்கலாம் இல்ல. அவன் எவ்வளவு நல்ல அட்ரஸ் சொல்லுவோம், நமக்கு வசதியா இருக்கும். என்ன அவன் அங்கேயே நிக்கிறான்? வரா 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 வரா. சார், என்ன சார்? அசோக் நகர் எப்படி சார் போகணும்? அசோக் நகருக்கு போகணுமா? இப்ப நேரா போங்க. நேரா. லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட். திரும்பி ரைட்ல போங்க. ரைட். அப்புறம் திருப்பி லெஃப்ட். லெஃப்ட். திருப்பி ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா. அப்படியே ஒரு சந்து. அதுக்கப்புறம் நேரா போங்க. ஜெய் ஜெய். அப்படியே அப்படியே போயிட்டு இருங்க. ஒன்னும் புரியல சார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். புரியுற மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. நான் ஒன்னு சொல்லட்டுமா? நானும் அந்த பக்கம் தான் போகணும். சரி. நான் வேணா உங்க கூட பைக்ல வரேன். என்ன கூட்டிட்டு போறீங்களா? வழி சொல்றேன். சரி வாங்க. ஓகேவா? சரி உட்காருங்க. ஓகே, உட்காரேன். கிளம்புங்க. ஸ்ட்ரைட்டாவா? அத நான் சொல்லணும், நீ நேரா போ. ஓகே. நான் தான் கூட வரல. போ போ. ஸ்ட்ரைட்டா போயானா எங்க நின்றுட்டு இருக்க? ஓகே. போயா போயா, வண்டி எடியா. போ போ. அப்படியே வந்துட்டே இருக்கணுமா? யோ இல்லையா, போ போ. சார். போயிட்டே இருயா. சரி, ஊரை சுத்தி பாக்குறா போறது நம்ம வண்டியில உள்ள வச்சிருக்கோம். ஆமா ஆமா, பெரிய டூரிஸ்ட் வண்டி போல இருக்குது. லெஃப்டா? போயா, லெஃப்ட் தான். போயா, சும்மா சும்மா. கரெக்டா கொஞ்சம் லெஃப்டா ரைட்டா கொஞ்சம் கரெக்டா சொல்லிடுங்க. என்ன எவ்வளவு தூரம் சார் போனோம்? ஓ, அது இருக்குறியா? முதல்ல உனக்கு லெஃப்ட் ரைட்டே தெரிய மாட்டேங்குதுல்ல. இவ்வளவு தூரம் போயா போயிருக்கா? போயா, முதல்ல லெஃப்ட். யோ யோ யோ, பாத்தியா காரியா? என்னையா நீ ஒழுங்கா வண்டி ஓட்ட மாட்ட போல இருக்க. ஏன் சார், அசோக் நகர் இவ்வளவு தூரமா? யோ 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 யோ, ஒரு லேடி வராங்க. என்னையா பொம்பளை பார்த்து அந்த பக்கம் திருப்புற? நான் கேட்ட இடத்துக்கு தானே கூட்டிட்டு போயிட்டு தான் இருக்கேன். போறேன். வேற எங்க போறேன்? முன்னாடி என்ன ஆட்டோ ஓட்டிந்தியா? யோ யோ யோ, பாத்து பாத்தியா பாத்தியா? நான் காரியா காமிக்கிட்டே காரியா. ரூட்ட. கார் மாலை ரைட்டா? போல இருக்க. வந்துட்டோமா? வந்துட்டோம். யோ நிறுத்தியா நிறுத்தியா. நிறுத்த சொன்னா நிறுத்தாதயா. யோ நிறுத்தியா. என்னையா நீ? நிறுத்து ஓகே. நிறுத்து. சரியான ஆளியா. ஒரு வழியா வந்து சேர்ந்தோம். இதான் அசோக் நகரா சார்? இது அசோக் நகர் கிடையாதுங்க. என்ன? நான் இறங்க வேண்டிய இடம் அதான், இங்க இறங்கிட்டேன். ஓ, அப்ப அசோக் நகர் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? அசோக் நகர் போகுமா நீங்க? ஆமா. அசோக் நகர் எங்க இருக்கு தெரியுமா? நீங்க என்ன ஏத்துனீங்களா பைக்ல? ஆமா ஆமா. அந்த இடம் தான் அசோக் நகர். போயாங்க. டியர், என் கண்மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். எஸ்எம்எஸ் அனுப்புறியா? சொல்லுப்பா. சரி கண்மணி, அன்போடு நான் அனுப்பும் எஸ்எம்எஸ். பெண்மணி, உன் செல்லில் காசு இருக்கா? என் செல்லில் நயா பைசா பேலன்ஸ் இல்ல. உன்னை நினைக்கையிலே எஸ்எம்எஸ் அருவியா கொட்டுது. அத அனுப்ப நினைக்கையிலே ஆனா பில்லு எகிருது. மவளே, இனிமேற்பட்டு மானே தேனேன்னு எஸ்எம்எஸ் அனுப்புன வெறியாயிடுவேன். டேய், என்னடா எஸ்எம்எஸ் அனுப்புற? என்னடா? ஒரு காதலிக்கு அனுப்புற மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு இருக்க நீ. ஏன்? இந்தாம நான் சொல்றேன் பாரு எஸ்எம்எஸ். இனிமே எவனுமே இந்த மாதிரி எஸ்எம்எஸ் தான் அனுப்பணும். சொல்லுப்பா. கண்மணின்னு சொன்னான்ல, இப்போ பொன்மணின்னு போட்டுக்கோ. கண்மணி, அன்போடு ஃப்ரெண்டு நான் அனுப்பும் மெசேஜ். இல்ல எஸ்எம்எஸ் வேணா வேணா, மெசேஜாவே இருக்கட்டும். இப்போ பொன்மணி போட்டுக்கோ. போட்டியா? பொன்மணி, உன் செல்ல சிக்னல் கிடைக்குதா? என் செல்ல சிக்னலு, க்ளோஸ்அப்பு எல்லாமே கிடைக்குது. உன்னை எண்ணி பார்க்கையில மெசேஜா கொட்டுது. அதை அனுப்ப நினைக்கையில பேலன்ஸும் முட்டுது.